ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்ட்டில் ஹோட்டல் ஸ்டைலில் வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வத்த குழம்பு பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். பேன் வச்சு அதில் முழு தனியாக 1.5 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4, பச்சரிசி 1/2 டீஸ்பூன், துவரம்பருப்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தவா வச்சு அதில் நல்லெண்ணெயை சேர்த்து சுண்டைக்காய் வத்தல் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சுண்டைக்காய் வத்தல் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கு பதில் மணத்தக்காளி வத்தல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே எண்ணெயிலே தாளிச்சிக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி, பூண்டு 1 கைப்பிடி, கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்து வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கி வரும்போது காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 50 கிராம் புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன், அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். புளி தண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த கேப்பில் 2 பீஸ் தேங்காயில் கொஞ்சம் சோம்பு சேர்த்து அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு கொதித்து வந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச பவுடரை அதில் கலந்து கொதிக்க விடலாம். அது ஒரு கொதி வந்தால் போதும். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சுவைக்கு ஏற்ப வெல்லம் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இப்போ அந்த பாலையும் சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும்னு விட்டுடலாம். நல்லா கலக்கி அடி பிடிக்காத அளவுக்கு கலரி விட்டு மூடி வச்சிடலாம். இப்போது அந்த குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு. ஃபைனல் ஸ்டேஜில் சுண்டைக்காய் வத்தல், நம்ம வறுத்து வச்சுருந்த சுண்டைக்காய் வத்தலை சேர்த்துக்கலாம். இப்போது சுவையான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடாக அதை ஒரு பவுலில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். சுட சுட சாதத்துக்கு வத்த குழம்பு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரிஜினல் ஹோட்டல் டேஸ்ட்டில், ஹோட்டல் ஸ்டைலில் இந்த வத்த குழம்பு இருந்திருக்கு. நல்லா இருக்குது. சாப்பிட்டு நீங்களும் அதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.